الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على حي على حي على حي على الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله
وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون इस आयत का तर्जुमा है कि तुम बेहतरीन उम्मत हो जो तमाम इंसानों के फ़ायदे के लिए निकाली गई हो। तुम अच्छी बातों का हुक्म देते हो और बुरी बातों से रोकते हो और अल्लाह पर ईमान लाते हो, और अगर अहले किताब भी ईमान ले आते तो ये उनके लिए बहुत बेहतर होता। उनमें मोमिन भी हैं मगर अक्सर उनमें से फासिक लोग हैं। இந்த வசனத்தின் பொருள், எல்லா மனிதர்களின் பயனுக்காக தோற்றுவிக்கப்பெற்ற நீங்கள் சிறந்த கூட்டத்தினராவீர்கள். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள். வேதத்தை உடையவர்களும் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். அவர்களுள் நம்பிக்கை கொண்டவரும் சிலர் உள்ளனர், அவர்களுள் பெரும்பாலார் கட்டுப்படாத மக்களாவர். நீங்கள் கேட்ட இந்த வசனம் தொடர்பாக இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் நான் விளக்கி கூறியிருக்கின்றேன். ஆனால் இது எப்படிப்பட்ட விஷயமாக, போதனையாக, நினைவூட்டலாக இருக்கின்றதென்றால் அதை பற்றி மீண்டும் மீண்டும் கூற வேண்டியது இருக்கின்றது. பல்வேறு கோணங்களில் இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. அல்லாஹு தாலா நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி அவர்கள் தங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாக வாதம் மட்டும் செய்துவிட்டு இருந்து விடாமல் தங்களது ஈமானை பாதுகாத்தவாறு, அதற்கு வலுவூட்டியவாறு தங்களது சந்ததிகளின் ஈமானை பாதுகாப்பதற்கும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்று கூறுகின்றார். அவர்கள் தங்களது ஈமானையும் தங்களது மனைவி மக்களின் ஈமானையும் பாதுகாத்தவாறு அவற்றிற்கு வலுவூட்டுவதற்கு முயற்சி செய்து வருவார்கள். தங்களது சுற்றுச்சூழலில் வசிக்கின்ற ஒவ்வொரு மதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளவர்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் மார்க்கமில்லாதவர்களுக்கும் கூட அல்லாஹ்வுக்காக அவர்கள் நன்மைகளை செய்பவர்களாக இருக்க வேண்டும், அதன் மூலம் அவர்கள் ஈமான் கொள்பவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அவர்கள் போதனை செய்கின்றார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு மிக பெரும் பொறுப்பை நம்பிக்கையாளர்கள் மீது சுமத்தி இருக்கின்றான்.
அவர்கள் நாங்கள் இந்த காலத்தின் இமாமாக இருக்கின்ற ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடியாராகவும் उन्हें உண்மை பேரன்பராகவும் இருப்பவரை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று கூறியவாறு அல்லாஹ்வின் மீதுள்ள தங்களது ஈமானை வெளிப்படுத்தி காட்டியுள்ளார்கள். और தங்களது வலுவான ஈமானை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். इरशादात को हमेशा सामने रखा, ஆரம்ப நூற்றாண்டுகளில் இருந்த முஸ்லிம்களைப் போல पुरानी अहकामात को अपनी எவ்வாறு அவர்கள் திருக்குரானின் கூற்றுகளையும் ताकि கட்டளைகளையும் रजा हासिल करने वाले बन सकें, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் अल्लाह ताला के அவர்களின் கட்டளைகளையும் எப்போதும் தங்கள் கண் முன்னிறுத்தி செயல்பட்டார்களோ, ஷரியத் மற்றும் திருக்குரானின் கட்டளைகளை தங்களது வாழ்வில் நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெற்றுக்கொள்பவர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்தார்களோ, का दावा करते हैं, எவ்வாறு அதில் அவர்கள் அல்லாஹ்வின் அருளால் வெற்றி பெற்றார்களோ அவ்வாறே इनकलाब पैदा करने இந்த காலத்திலும் திருக்குரான் கட்டளைகள் மீதும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகள் மீதும் के इमाम முழுமையான வலுவான ஈமான் கொண்டுள்ளதாக வாதம் செய்கின்ற அகமதிகளாகிய நாம் कि हम நமது வாழ்க்கையில் हम किस हद तक இந்த புரட்சியை உருவாக்குவதற்கும் நமது வாழ்வில் திருக்குரானின் கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் फायदे के लिए காலத்தின் இமாமாகிய மசீஹ் மவ்ஊதின் கையில் பையத் செய்துள்ளோம். நாம் எந்த அளவு சிறந்த உம்மத்தாக இருக்கின்ற உரிமையை நிறைவேற்றி வருகின்றோம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவு மனிதர்களின் நன்மைக்காக அவர்களுக்காக நமது உள்ளம் வேதனை அடைகின்ற அந்த உரிமையை நிறைவேற்றி வருகின்றோம் என்பதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவு நமது சொற்களுடன் நமது செயலால் நல்ல விஷயங்களை போதிக்கின்றோம், நாம் எந்த அளவு நமது செயல் மற்றும் போதனைகள் மூலம் உலகத்தை தீமைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கின்றோம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாமே ஏதாவது ஒரு விதத்தில் சுயமாக உருவாக்கி கொண்ட அளவுகோலின் அடிப்படையில் இந்த ஆய்வுகளை நாம் மேற்கொள்ள முடியாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்துள்ள அந்த அளவுகோலை நம் முன்னால் வைத்தவாறு நாம் இந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். இந்த அளவுகோல் தொடர்பாக நான் பிறகு கூறுவேன். எதுவரை இந்த ஆய்வை மேற்கொண்டவாறு நம்மிடம் தூய மாறுதல்களை உருவாக்க நாம் முயற்சி செய்து கொண்டிருப்போமோ அதுவரை நாம் முன்னேற்றத்தின் வழிகளில் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. भूल जाते हैं, தாங்களே சுயமாக உருவாக்கிய அளவுகோலை முன்னிறுத்தி செயல்படும் அந்த சமயத்தில்தான் जिक्र करके எப்போதும் சமுதாயங்களின் வீழ்ச்சி ஆரம்பமாகின்றது. அப்போது அவர்கள் மன இச்சைகளின் கைதிகளாக ஆகிவிடுகின்றனர். அப்போது அவர்கள் அடிப்படை நோக்கத்தை மறந்து விடுகின்றனர். गुरदानी करनी शुरू कर दी, இதனை திருக்குரான் நமக்கு கவனமூட்டியவாறு கடந்த கால நைமார்களை பற்றி எடுத்து கூறியிருக்கின்றது. गाड़ पैदा हो गया, சென்ற காலத்தில் இருந்த சமுதாயங்கள் इनकी जगह தங்களது போதனைகளை மறந்து தங்களது நோக்கத்திலிருந்து முகம் திருப்ப ஆரம்பித்த போது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லது बुराइयां उनकी அவர்களிடத்தில் எந்த அளவு சீர்குலைவு ஏற்பட்டது என்றால் नज़दीकी और हया அசலான போதனைகளின் இடத்தில் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்படும் விஷயங்களும் வீணான விஷயங்களும் வந்துவிட்டன. அது ஆன்மீகம் மற்றும் நல்லொழுக்கத்தின் அழிவாகும். தீமைகள் அவர்களது பார்வையில் நன்மைகளாக ஆகிவிட்டது. தூய்மையும் வெட்கமும் அவர்களது பார்வையில் नाम पर அற்பமான போதனைகளாக ஆகிவிட்டது. और अपनी मर्जी की तालीम மதங்களின் பெயரில் சுய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. जो हम இவ்வாறு அவர்கள் தங்களது நபிமார்களின் போதனைகளையே மாற்றிவிட்டார்கள். நபிமார்களின் போதனைகள் என்ற பெயரில் தவறான தங்களது விருப்பத்திற்கேற்ற போதனைகள் அவர்களது பங்கில் வந்துவிட்டது. यहाँ से वो मुर्दा हो गई। அதனை அவர்கள் நபிமார்களோடு தொடர்புபடுத்தி கூறினர். இதன் விளைவாக அல்லாஹ்வின் புனிதத்தன்மையே அவர்களின் உள்ளங்களில் இல்லாமல் ஆகிவிட்டது. इस्लाम से पहले की மேலும் நபிமார்களின் புனிதத்தன்மையும் அவர்களின் உள்ளங்களில் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆன்மீக ரீதியாக அந்த சமுதாயங்கள் மரணித்து விட்டன.
ये खुदा ताला இன்று का एहसान மேற்கத்திய நாடுகளில் வாழும் சமுதாயங்களின் நிலைமையும் இவ்வாறே ஆகிவிட்டது. இஸ்லாத்திற்கு முன் தோன்றிய மதங்களுடன் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறுபவர்களின் நிலைமையும் இவ்வாறுதான் இருக்கின்றது. सीरत के बारे में தனது வாக்குறுதிக்கேற்ப இந்த இறுதி ஷரியத்தான தனது வேதத்தை பாதுகாத்து मसीह और इस्लाम की आमद से पहले வருவது முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் செய்துள்ள பேரருளாகும். लेकिन இவ்வாறு இருந்த போதிலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வருகைக்கு முன்னதாக ऐसा पैदा மார்க்கமும் எஞ்சிருக்கவில்லை, இஸ்லாமும் எஞ்சிருக்கவில்லை என்ற சொற்கள் மூலமாக இஸ்லாத்தின் சீர்குலைந்த நிலையை ஒருவர் விளக்கி கூறியிருந்தார். ஆனால் திருக்குர்ஆனின் போதனைகளுக்கேற்ப செயல்பட முயற்சி செய்கின்ற ஒரு பிரிவினர் எப்போதும் இருந்தே வந்தனர். அவர்கள் அந்த போதனைகளை பாதுகாத்து வந்தார்கள். मेहदी मऊद को பிறகு இறுதி காலத்தில் அல்லாஹு தாலா आज हम தனது வாக்குறுதிக்கு ஏற்ப ஹஜ்ரத் மஸீஹே மவுத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். को मानने का दावा வாக்களிக்கப்பட்ட மஹ்தியை அனுப்பி வைத்தான். उस शख्स இன்று அகமதிகளாகிய நாம் அனைவரும் जो ईमान இந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று வாதம் செய்பவர்களாக இருக்கின்றோம். से मंसूब होने वाले हैं ஈமானை கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்த அந்த இமாமுக்கு உதவி செய்பவர்கள் என்று வாதம் செய்பவர்களாக இருக்கின்றோம். कोने कोने में முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை அதன் உண்மையான நிலையில் உலகின் எல்லைகளிலெல்லாம் நிலைநாட்டுவதாக உறுதியெடுத்த அந்த இமாமை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். हमारी அந்த இமாமின் ஜமாத் दुनिया के कोने இந்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். के जरिए நாம் எத்தகைய पैगाम को நட்பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். खुद ली है அல்லாஹு தாலா உலகின் எல்லா எல்லைகளிலும் तुम भी முஹம்மதிய மசீஹின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தின் தூது செய்தியை எட்ட வைக்கின்ற பொறுப்பை தானே ஏற்றுள்ளான். और तुम நீங்களும் அல்லாவின் இந்த விதியில் பங்கு கொள்பவராக ஆகிவிடுங்கள் என்று அவன் நம்மிடம் கூறியுள்ளான். நான் உனது தூது செய்தியை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். நீங்கள் இதன் பங்குதாரர்களாக ஆகி நட்கூலியை சம்பாதியுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். पैदा करके जो अल्लाह இந்த இறைவனின் விதியில் பங்கு கொள்பவர்களாக நாம் எப்படி ஆக முடியும்? को அல்லாவின் திருப்தியை பெறுபவர்களாக நாம் ஆகுவதற்கான அந்த புரட்சியை நாம் உருவாக்க வேண்டும். अपने कॉल ऑफ நம்மை நாமே களங்கமற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக ஆக்கிக் கொண்டு நம்மிடமுள்ள தீமைகளை आयत में जो तवज्जो விலக்கியவாறு ये ऐसे நமது சொல்லும் செயலும் अगर हमें मौजूद ஒன்றாக இருக்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும். अगर हम इनकी तबलीग करने वाले இந்த வசனத்தில் கவனமூட்டப்பட்டுள்ள விஷயங்கள் நம்மிடம் இருந்தால், மேலும் நாம் அவற்றை பிறர வைப்பவர்களாக இருந்தால், பிறகு ஒவ்வொரு தூய இயல்பு கொண்டவர்களையும் हैं नहीं ஈர்க்கக்கூடியதாக அந்த போதனைகள் இருக்கும். तबलीग की जाए மார்க்கத்தோடு தொடர்புள்ள விஷயங்களை மட்டும்தான் தப்லீக் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. अल्लाह ताला ने बयान फरमाई हैं जो एक दुनियादार को அல்லாஹ் கூறியுள்ள இந்த விஷயங்கள் எப்படிப்பட்டதென்றால், किसी भी मजहब का मानने वाला ஒரு உலகவாதியை கூட அது தன் பக்கம் ஈர்த்துவிடும். वो अखलाकी நல்லொழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தால், फितरत है पाक அவர் எந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் अखलाक को चाहती है அவருக்குள் இருக்கும் அந்த தூய இயல்பானது मजहब நல்லொழுக்கத்தை விரும்புகிறது, நல்ல விஷயங்களை அது விரும்புகிறது. कहेंगे இன்னும் சொல்வதென்றால், மார்க்கம் இல்லாதவர்கள் நாத்திகர்கள் கூட நல்லொழுக்கத்தை நல்லது என்றே கூறுவார்கள். बस अल्लाह ताला நல்ல விஷயங்களை நன்மை என்றும் ने इस जिम्मेदारी தீய விஷயங்களை தீமை என்றும் கூறக்கூடியவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். अल्लाह ताला की रजा हासिल करने के लिए அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் உங்களது இந்த பொறுப்பை புரிந்து கொள்ளுங்கள். हुकूकुल உலகின் பயனுக்காகவும் அல்லாவின் திருப்தியை பெறுவதற்காகவும் हुकूकुल நல்லவற்றை போதனை செய்யுங்கள், वालों से தீயவற்றை தடுத்து நிறுத்துங்கள். அல்லாவின் அடியார்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனமூட்டுங்கள். அல்லாவின் அடியார்களின் உரிமைகளை பறிக்கின்றவரிடமிருந்து விலகி நின்றவாறு அப்படிப்பட்ட செயலை செய்பவர்களை அதிலிருந்தும் தடுத்து நிறுத்துங்கள். அவர்களுக்கு அதன் தீமைகள் பற்றி கவனமூட்டுங்கள்.
நான் ஏற்கனவே கூறியது போன்று இவற்றையெல்லாம் செய்வதற்கு முன்னதாக நாம் நம்மை ஆய்வு செய்வதற்கான தேவை இருக்கிறது. हमें हर वक्त நமது உள்ளத்தின் நிலையை நாம் சீர்படுத்தினால்தான் कि अल्लाह ताला நமது சொற்களுக்கும் தாக்கம் ஏற்படும். और फेल पर नजर है. நமது உள்ளத்தில் உள்ள நிலையை சீர்திருத்துவதற்கு எனது ஒவ்வொரு சொல்லின் மீதும் செயலின் மீதும் அல்லாஹ்வின் பார்வை இருக்கின்றது என்ற விஷயத்தை எல்லா சமயத்திலும் நாம் நமது கண் முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். எனது ஒவ்வொரு செயலையும் அவன் பார்க்கின்றான். नेकी की तलकीन करनी है, உலகிற்கு முதலில் உலகியல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து उससे रोकना है. நன்மை தீமை ஆகியவற்றின் வழிமுறைகளை எடுத்து கூற வேண்டும். खुदा ताला के इस நல்லவற்றை போதிக்க வேண்டும், कि तुम्हें தீமையை அடையாளம் காட்டிக் கொடுத்து அதிலிருந்து தடுக்க வேண்டும். वाले होते हैं ये नसीहत करने ஆனால் என்னை நானே இறைவனின் இந்த கூற்றின் கீழ் கொண்டு வர வேண்டும். की होगा जब अल्लाह ताला அதாவது வத்துமினூன பில்லாஹி, और अल्लाह ताला की मोहब्बत போதனை செய்யக்கூடிய இவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் ஆவர். शदीद होगी. அல்லாஹ்வின் திருப்தியும் அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பும் जैसे खुदा ताला எல்லா விதமான திருப்தி நேசம் ஆகியவற்றை விட शद्दो हुब्बुन लिल्लाह மிகுதியாக இருக்க வேண்டும். मोमिन है वो सबसे அவ்வாறு இருந்தால் மட்டுமே मोहब्बत करते हैं. அல்லாஹ்வின் மீதுள்ள ஈமான் உண்மையானதாக இருக்க முடியும். இதை பற்றி அல்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், उसका सबसे ज्यादा எவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனரோ அவர்கள் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வை மிகுதியாக நேசிக்கின்றனர் என்று கூறுகின்றார். ताला से मोहब्बत भी, மனிதனுக்கு எந்த பொருளின் மீது அன்பு இருக்குமோ और जब खुदा அதை அவன் எல்லாவற்றையும் விட அதிகமாக கருத்தில் கொள்வான். ताला उसके अहकाम पर எனவே अमल भी நம்பிக்கை கொண்டிருப்பதாக नियत इख्तियार कर लेता है. வாதம் செய்கின்றவர்கள் அல்லாஹ்வின் மீதுள்ள நேசம் எல்லாவற்றையும் விட முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இறைவன் மீது அன்பிருந்தால் அவனது கட்டளைக்கேற்ப செயல்படுவது எல்லாவற்றையும் விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிவிடும். நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்கும்போது சிறந்த உம்மத்தாக ஆகுவதற்கு நாம் ஈமான் கொண்டுள்ளோம் என்ற வாதம் மட்டும் போதுமானதல்ல. இதனால் நமது நோக்கம் முழுமையடைந்து விடாது என்பது தெரிய வரும். மாறாக அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பில் நமது பாதங்கள் முன்னேறி செல்லும் போதுதான் நாம் சிறந்த உம்மத்தாக கருதப்படுபவர்களாக ஆவோம். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக நல்லவற்றை போதிக்க வேண்டும், தீமைகளிலிருந்து மற்றவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். பிறகுதான் நாம் நம்மை சிறந்த உம்மத் என்று கூற முடியும். एक हकीकी मोमिन இந்நிலையில் ஒரு நம்பிக்கையாளர் முன்னேறி செல்கின்ற போது ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் எந்த விஷயத்தை நான் போதிக்க இருக்கின்றேனோ அந்த நன்மை என்னிடம் இருக்கிறதா, क्या எந்த தீமையிலிருந்து நான் மற்றவர்களை தடுக்கின்றேனோ அந்த தீமை என்னிடம் இல்லையா என்பதைத்தான் முதலில் பார்ப்பார். அவர் இவ்வாறு சிந்திப்பார். ईमान की वजह से अल्लाह ताला की मोहब्बत का दावा அதாவது எனது நம்பிக்கையின் காரணமாக ஒருபுறம் எனக்கு அல்லாஹ்வின் மீது அன்பு இருக்கிறது என்று நான் வாதம் செய்கின்றேன். उनके सामने तो எவர் மீது அன்பு இருக்கின்றதோ इंसान அவரிடம் तमाम हालात को மனிதன் தனது எல்லா நிலைமைகளையும் வெளிப்படையாக தெரிவித்து விடுவான். की बात पता लग जाती है. एक ஒருவரது எல்லா ரகசியங்களும் மற்றவருக்கு தெரிந்துவிடும். ताला तो वो महबूब है அல்லாஹ் எந்த அளவு நேசத்திற்குரியவன் என்றால் அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். और जाहिर सब इल्म रखता है நாம் அவற்றை கூற வேண்டும் என்ற தேவை அவனுக்கு இல்லை. कि एक तरफ तुम ईमान का दावा करते மறைவாகவும் வெளிப்படையாகவும் இருப்பவை பற்றிய அறிவு அவனுக்கு இருக்கின்றது. दूसरी तरफ அல்லாஹ் கூறுவான், दिलों को जानता हूँ ஒருபுறம் நீங்கள் ஈமான் கொண்டுள்ளதாக வாதம் செய்கின்றீர்கள், या मैं खोट देख रहा என் மீது அன்பு இருப்பதாக வாதம் செய்கின்றீர்கள். हूँ. तुम जो कह रहे हो மறுபுறம் உங்கள் உள்ளங்களை அறிந்த நான் அதில் கரைகள் படிந்திருப்பதை பார்க்கின்றேன். நீங்கள் எதை சொல்கின்றீர்களோ அதை செய்வதில்லை. कानूनी निज़ाम எனவே ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் அகத்தை பாதுகாக்கின்ற जो अंदरूनी அவரது உள்ளத்தின் அமைப்பானது खुद का निज़ाम அவரை நேர்வழியில் கொண்டு வந்துவிடும். அல்லாஹ் பார்க்கின்றவன், अगर उसको அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவனாக இருக்கின்றான் आलिमुल गैब व என்ற விஷயத்தில் மட்டும் அவருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. இந்த விஷயத்தில் அவருக்கு ஈமான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை.
खुदकार निज़ाम நம்மில் எவருக்காவது நமது அகத்தை பாதுகாக்கின்ற நமது உள்ளத்திலுள்ள இந்த அமைப்பு சிறந்த தாக்கத்துடன் செயல்படவில்லை என்றால் हर बदी हर मुआशरती நமது ஈமானுக்கு இருக்க வேண்டிய அந்த தரம் இல்லை என்று நாம் கவலைப்பட வேண்டும். लेकिन ये आईना भी उस वक्त नजर ஒவ்வொரு தீமையும் சமுதாயத்திலுள்ள ஒவ்வொரு தீய செயலும் நமக்கு கண்ணாடியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. अगर ये एहसास அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பினால் உள்ளத்தில் ஒரு துடிப்பு ஏற்படும் போதுதான் இந்த கண்ணாடியையும் நாம் பார்க்க முடியும். मुआशरे இந்த உணர்வு இல்லாமலும் அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு மிகைத்து நிற்காமலும் இருந்தால், बुराइयों और மேலும் சமுதாயம் மற்றும் உலகப்பற்று நம்மிடம் மிகைத்து விட்டால், பிறகு தீமைகள் நன்மைகள் ஆகியவற்றின் அளவுகோல் மாறிவிடும். इस्लाम ने ஜமாத்திற்கென்று खुलफा ने சில மரபுகள் உள்ளன. बात की रोशनी में उनको ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கலீஃபாக்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் बातों को जमात में இஸ்லாமிய போதனைகளின் அடிப்படையில் दाखिल होने அவற்றை நிலைநாட்டி வந்துள்ளனர். सख्ती भी की गई इस बारे में சில விஷயங்கள் ஜமாத்தில் நுழைவதை தடுப்பதற்காக இது தொடர்பாக हकीकी கடுமையுடன் நடந்து கொள்ள வேண்டியது வந்தது. मकसद जिंदगी அவ்வாறே நடந்தும் வருகின்றது. पर अमल करना है. ஏனென்றால் ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் வாழ்வின் நோக்கம் उसके நல்லவற்றை ना ही செயல்படுத்துவதாகும். यकीन कर सकता है, அது அவசியமானதாகும். बुराइयों से रोक सकता है. அது இல்லாமல் அவர் நல்லவற்றை போதிக்கவும் முடியாது, इसलिए தீமைகளை தடுக்கவும் முடியாது. कि हम अपने अंदर पाक तब्दीलियां पैदा करेंगे நாங்கள் எங்களிடம் और खैर उम्मत बनने की தூய்மையான மாற்றங்களை உருவாக்குவோம், दुनियादारी तो छोड़नी पड़ती है. சிறந்த உம்மத்தாக உருவாகுவதற்கு முயற்சி செய்வோம் साख्ता என்பதற்காகவே नेकियों के मयार नहीं, காலத்தின் இமாமுடன் நாம் தொடர்பு வைத்திருந்தால் बल्कि नेकियों के मयार பிறகு உலகப்பற்றை நாம் கைவிட வேண்டியது வரும். நன்மைகளுக்கான அளவுகோல் நாம் சுயமாக உருவாக்குவோயாக இருக்கக்கூடாது. மாறாக जमाने में இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப इस्लाम से இக்காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த விஷயங்கள் தான் நன்மைகளுக்கான அளவுகோலாக இருக்கும். उनको जमात में राय அல்லாஹ்விடமிருந்து நேர்வழிகாட்டலை பெற்று அவர்கள் நமக்கு இவற்றை கற்றுத் தந்துள்ளார்கள். ये कहूं ஜமாத்திலும் அவற்றை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தார்கள், அதற்கான போதனைகளை செய்தார்கள். இந்த முக்கியமான விஷயத்தை एक ஒவ்வொரு அகமதியும் புரிந்து கொள்ள வேண்டும். जमात सिलसिला एक शादी पर बाज़ हरकत हुई. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஜமாத்தில் कार्रवाई की ஜமாத்தின் போதனைகளுக்கு எதிராக बाज़ ऐसे थे ஒரு திருமணத்தில் சில செயல்கள் நடந்தன. जो दीन का इतना इल्म नहीं रखते. அதன் காரணமாக அங்குள்ளவர்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுத்தேன். அவர்களில் சிலருக்கு மார்க்கத்தை பற்றி அந்த அளவு அறிவு இல்லை. ஜமாத்தின் மரபுகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு தெரியாது. करनी चाहिए. ஆனால் இது ஒரு காரணம் அல்ல. ஒவ்வொரு அகமதியும் தனது உண்மையான ஈமானை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். जानने वाले भी हैं. उन्होंने भी ஆனால் அவர்களில் மார்க்கத்தை பற்றிய அறிவுள்ள சிலரும் இருந்தார்கள். कमजोरी दिखाई. ஜமாத்திற்கு தொண்டு செய்பவர்களும் இருந்தார்கள். ஜமாத்தின் மரபுகளையும் போதனைகளையும் वहां बैठकर நன்கு அறிந்தவர்களும் இருந்தார்கள். जो कुछ लग भी आते அவர்களும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு மற்றவர்களோடு ஒத்து போயிருக்கின்றார்கள். पर अमल करते பலகீனமாக நடந்து கொண்டார்கள். தீமையிலிருந்து தடுப்பது ஒருபுறம் இருக்கட்டும், அங்கு அமர்ந்தவாறு அங்கு நடைபெற்ற வீணான விஷயங்கள் कि हम तो எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். தன்ஹாவுன அனில் முன்கர் என்பதற்கேற்ப செயல்படுவதற்கு பகரமாக की तरफ तवज्जो அந்த தீமையில் பங்கு கொள்பவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். பிறகு நாங்கள் அவர்களை சீர்திருத்துவதற்காகத்தான் அந்த திருமணத்திலே கலந்து கொண்டோம் என்று எனக்கும் எழுதியிருந்தார்கள். இது வியக்கத்தக்க சீர்திருத்தமாகும். की हो रही है. தீமைகளை தடுத்து நிறுத்துவதன் பக்கம் அவர்களுக்கு கவனமூட்டவும் இல்லை, நன்மைகளை போதிக்கவும் இல்லை. எவராவது நன்மைகளை போதித்திருந்தாலும் கூட அதுவும் வேறு பல விஷயங்களை பற்றியே இருந்தது. लेकिन अगर की இது வியக்கத்தக்க சீர்திருத்தமாகும். வேறு விதமான தீமைகள் நடைபெற்றன, அதை பார்த்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு நன்மைகளை போதித்ததாக இவர்கள் கூறுகின்றார்கள். உண்மையில் அவ்வாறு போதனைகள் செய்யப்பட்டதா இல்லையா என்பதும் தெரியவில்லை. அவ்வாறு போதனை செய்யப்பட்டிருந்தாலும் நடந்த அந்த தீமையை தடுப்பதற்காக அது செய்யப்படவில்லை.
மாறாக வேறு விதமான நன்மைகள் பற்றி போதனை செய்யப்பட்டிருக்கின்றது. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு திருடன் திருடு பார்த்துவிட்டு அவனை அதிலிருந்து தடுப்பதற்கு பதிலாக, அவனை பிடிப்பதற்கு பதிலாக, எவருக்கும் இழப்பு ஏற்படாமல் காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த திருட்டில் அவனுக்கு உதவி செய்துவிட்டு பிறகு அவனிடம் உண்மை பேசுவது மிக நல்ல விஷயம் என்று கூறியது போல் இது இருக்கின்றது. நிச்சயமாக உண்மை பேசுவது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த சமயத்தில் நல்லதை போதிப்பது அல்லது தீமையிலிருந்து தடுப்பது என்பது திருடனை திருடுவதிலிருந்தும் தடுப்பதே ஆகும். எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் இருக்கிறது என்றால் ஒரு அஹ்மதி சமுதாயத்திற்கு அஞ்சக்கூடாது. மாறாக அவர் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியமானதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சந்ததிகள் மீதும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் மீதும் தஜ்ஜாலின் திகில் ஏற்படாமல் இருக்கட்டும் என்றே துஆ செய்துள்ளார்கள். மேற்கத்திய நாடுகளில் வாழ்பவர்கள் தஜ்ஜாலின் இந்த திகிலுக்கு பணிந்து அதற்கு கீழ் வந்துவிட்டால் பிறகு என்ன எஞ்சி இருக்கும்? நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த சம்பவத்தில் பலரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் கலந்து கொண்டதன் காரணமாக நடவடிக்கை எடுக்கப்படும் போது அதனால் ஜமாத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுவிடும் என்று எனக்கு கூறப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இதற்கு தண்டனை வழங்கப்படும் என்ற பதிலே நான் அவர்களுக்கு கூறினேன். இதனால் ஜமாத்தில் அமைதியின்மை ஏற்பட்டு சில மக்கள் பிரிந்து சென்றால் அவர்கள் செல்லட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இஸ்லாம் நமக்கு எதனை கற்றுத்தந்ததோ அதுதான் நடக்கும். தீமைகளில் இருந்தும் வீணான விஷயங்களில் இருந்தும் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனை தான் செயல்படுத்தப்படும். சொல்லிலும் செயலிலும் உள்ள முரண்பாட்டை அல்லாஹ்வும் வெறுக்கின்றான், அல்லாஹ்வின் தூதரும் வெறுக்கின்றார்கள். இதற்கு முன்னரும் இது பற்றி நான் பலமுறை கூறியுள்ளேன். எனக்கு முன்னர் இருந்த கலிஃபாக்களும் இதை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அதாவது இப்படிப்பட்ட திருமண நிகழ்ச்சிகள் ஒரு அஹ்மதியின் வீட்டில் வைத்து நடந்தால் அங்கிருந்து எழுந்து வந்துவிட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் இது கோழைத்தனமாகும். மேலும் அந்த தீய செயலுக்கு உதவி செய்ததாகவே அது கருதப்படும். சமுதாயத்தின் மீதுள்ள அன்பை விட அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு மிகைத்து நிற்க வேண்டும். அல்லாஹு தாலா ஒவ்வொரு அஹ்மதிக்கும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான நட்பாக்கியத்தை வழங்குவானாக. இப்போது நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீஸை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். அதிலிருந்தும் ஒரு நம்பிக்கையாளரின் தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரிய வரும். இந்த ஹதீஸை படித்துவிட்டு அச்சத்தால் மெய் சிலிர்த்து விடுகின்றது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் அமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், எவரிடம் இந்த 4 பண்புகள் காணப்படுமோ அவர் முழுமையான நயவஞ்சகர் ஆவார். எவரிடம் இந்த 4 பண்புகளில் ஒன்று இருக்குமோ அவர் அதனை கைவிடாதவரை அவரிடம் நயவஞ்சகத்தின் ஒரு பண்பு மட்டும் இருக்கும். அவரிடம் அந்த பண்புகளில் முதலாவது விஷயம் அவரிடம் ஏதாவது நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அவர் அதில் நம்பிக்கை துரோகம் செய்வார். இரண்டாவது விஷயம் அவர் பேசும்போது பொய் கூறுவார். மூன்றாவது விஷயம் அவர் வாக்குறுதி கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதியை முறித்து விடுவார். நான்காவது விஷயம் அவர் சண்டையிடும் போது ஏசி பேசுவார். புகாரியில் உள்ள நைமொழிகளை ஒழுங்குமுறைக்கு ஏற்ப வரிசைப்படுத்திய ஜமாத் சகோதரர் சையது வலியுல்லா ஷா சாஹிப் அவர்கள் அந்த நைமொழிகளுக்கு விளக்கமும் எழுதியிருந்தார்கள். அவர்கள் இந்த நபிமொழிக்கு இவ்வாறு விளக்கம் எழுதியிருக்கின்றார்கள். ஈமான் பற்றிய விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கும் போது அதில் நயவஞ்சகத்தை பற்றி குறிப்பிடும் நோக்கம் என்னவென்றால், இறை மறுப்பு, ஷிர்க், எல்லா வகையான வரம்பு மீறுதல் ஆகியவற்றை போன்றே நயவஞ்சகமும் ஈமானை குறைபாடுள்ளதாக ஆக்கிவிடுகின்றது. பிறகு எழுதுகின்றார், எந்த அளவு ஒரு நபரிடத்தில் இந்த அடையாளங்களில் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குமோ அந்த அளவு அவரிடம் நயவஞ்சகம் அதிகமாக இருப்பதுடன் ஈமானும் குறைந்து கொண்டே செல்லும். நிஃபாக்
அதாவது நயவஞ்சகம் என்பதன் பொருளே அகமும் புறமும் ஒன்று போல் இருக்காது என்பதே ஆகும். அதாவது உள்ளத்தில் ஒன்றும் வெளிப்படையாக வேறொன்றும் இருக்கும். ஒரு சம்பவத்திற்கு மாற்றமாக ஒன்றை கூறுவது, அதாவது உண்மையில் நடந்தது ஒன்று, அதற்கு மாற்றமான வேறு ஒன்றை அவர் கூறுவார். மேலும் நயவஞ்சகத்தின் அடையாளங்களை அதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவை அதன் சரியான விளக்கமாக இருக்கின்றது. பொய்யில் மனிதனுடைய சொல்லும் வாக்குறுதிக்கு மாற்றமாக செயல்படுவதில் மனிதனுடைய செயலும், நம்பிக்கை துரோகம் செய்வதிலும் ஏமாற்றுவதிலும் அவனுடைய எண்ணமும் ஆகிய இவை எல்லாமே உண்மைக்கு மாற்றமானதாகும். உடன்படிக்கையை முறிப்பதும் ஏசி பேசுவதும் ஆகிய இந்த செயல்கள் கூட உண்மைக்கு எதிரானதாகும். நயவஞ்சகத்தின் இந்த பெரும் அடையாளங்கள் உண்மையை விளக்குவதற்காக கூறப்பட்டிருக்கின்றது. உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் நாவில் மட்டும் அது இருந்தால் அதுவும் உண்மையான நிலைமைக்கு புறம்பான செயலாகும். அவ்வாறே உள்ளத்தில் ஈமான் இருந்து அதனை நாவால் ஏற்று கூறவில்லை என்றாலும் அதுவும் உண்மையான நிலைக்கு மாற்றமான செயலாகும். சிலர் நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம், நாங்கள் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நல்லவர் என்று கருதுகின்றோம் என்றெல்லாம் நம்மிடம் கூறினாலும் உலகத்திற்கு முன்னால் அதனை நாவால் வெளிப்படுத்தி கூற மாட்டார்கள். இதுவும் நயவஞ்சகமாகும். அல்லது நம்பிக்கை கொண்ட பிறகு அவர்களது செயல் அந்த நம்பிக்கைக்கு சாட்சியமாக இல்லை என்றால், அதாவது நம்பிக்கை கொண்ட பிறகு அவர்களது செயல் அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக இருந்தால், இறைவனின் போதனைகளுக்கு மாற்றமாக இருந்தால் அதுவும் நயவஞ்சகமாகும். சுருக்கமாக இந்த விஷயங்களில் எந்த விஷயங்களில் இந்த நிறங்கள் இருக்குமோ அது நயவஞ்சகமாகும். இதுவே நிஃபாக், அதாவது நயவஞ்சகம் என்பதன் பொருளாகும். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து கூறியுள்ள தீமைகள் இக்காலத்தில் மிக அதிகமாக நமக்கு தெரிகின்றது. சமுதாயத்தின் தாக்கத்தால் நிச்சயமாக நம்மில் பலரும் இந்த தீமைகளில் ஏதாவது ஒன்றிற்கு இரையாகியுள்ளோம் அல்லது இரையாகி கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்துப்படி இந்த தீமைகளில் ஏதாவது ஒரு தீமை நம்மிடம் இருந்தாலும் அது உள்ளத்தின் ஒரு பகுதியை நயவஞ்சகத்தில் ஆழ்த்திவிடும். தீமைகளை சுட்டி காட்டியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்த நயவஞ்சகர்கள் இந்த காலத்தில் இருந்திருந்தால் அவர்கள் மிக கண்ணியமிக்க பெரியவர்களாகவும் நம்பிக்கையாளர்களாகவும் கருதப்பட்டிருப்பார்கள். என்றால் தீமை மிக அதிகமாக வளர்ந்துவிடும் சமயத்தில் குறைவான நன்மைகளுக்கு கூட மிக அதிகமாக மதிப்பிருக்கும். எவர்கள் நயவஞ்சகர்கள் என்று அழைக்கப்பட்டார்களோ உண்மையில் அவர்கள் பெரும் சஹாபாக்களுக்கு எதிரில் நயவஞ்சகர்களாக இருந்தார்கள். நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக நமது தரம் ஏனைய முஸ்லிம்களை விட மிக உயர்வானதாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் இருந்த பலகீனமான ஈமான் கொண்டிருந்தவர் அல்லது சில விஷயங்களில் பலகீனத்தை காட்டியவர்கள் நமக்கு முன்மாதிரிகள் அல்ல. மிகவும் உயர்வான தரத்தை அடைந்துவிட்ட அந்த சஹாபாக்கள் தான் நமக்கு முன்மாதிரிகளாக திகழ்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம், தனது திருப்தி ஆகியவற்றின் நற்செய்திகளை வழங்கினான். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் விருப்பமான அந்த தரத்தை நாம் பெற முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றை பாதுகாப்பதில் நமது தரம் மிகவும் உயர்வானதாக இருக்க வேண்டும். சமுதாயம் அல்லது ஜமாத் நம்மிடம் எதை நம்பி ஒப்படைத்திருந்தாலும் அல்லது தனிப்பட்ட நபர் நம்மிடம் எதை நம்பி ஒப்படைத்திருந்தாலும் நாம் ஒவ்வொருவருக்கும் உரிய உரிமையை நிறைவேற்ற வேண்டும். நாம் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் பணிபுரிகின்ற போது நம்முடன் பணியில் இருப்பவர்களின் செயல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்காமல் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றை பாதுகாப்பதில் நமது தரம் எந்த அளவு உயர்வானதாக இருக்க வேண்டும் என்றால் அது மற்றவர்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். தனியார் கம்பெனிகளில் பணிபுரிகின்ற அகமதிகளின் முன்மாதிரியானது மற்றவரிடமிருந்து அவரை வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றை பேணி பாதுகாப்பதில் அகமதிகளின் தரம் மற்றவர்களை விட சிறந்ததாகும் என்று நாம் பெருமையுடன் என்று கூறுகின்றோம். ஆனால் இதில் மற்றவர்களை விட நமக்கு சிறப்பு இருப்பது மட்டும் பெருமைக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் இவ்விஷயத்தில் மிகவும் உயர்வான தரத்தை அடைவதுதான் நமக்கு பெருமைக்குரிய விஷயமாகும். மூன்றாம் உலக நாடுகளின் முன்னேற்றத்தில் உள்ள வேகத்தை பார்க்கும்போது
அது ஒன்றுமில்லாததற்கு சமமானதாக தெரிகிறது. ईमानत में சில இடங்களில் முன்னேற்றமே இல்லாத நிலை இருக்கின்றது. அதற்கு காரணம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு துறையிலும் நம்பிக்கை துரோகம் செய்யப்படுகிறது. உதாரணமாக பாகிஸ்தானுக்கு நாங்கள் முஸ்லிம்களின் நாடு என்ற பெருமை இருக்கிறது. अब जो नए ஆனால் இப்போது வந்துள்ள புதிய करप्शन करने वाले ममालिक में புள்ளி விவரங்களை பார்க்கும்போது லஞ்சம் வாங்குகின்ற நாடுகளில் முன்பு இருந்த இடத்தை விட இன்னும் முன்னோக்கி அது சென்று விட்டது. ममालिक के मुसलमान இது போன்றே இன்னும் பல முஸ்லிம் நாடுகள் உள்ளன. அல்லது சில बड़े हुए हैं நாடுகளில் चले जा रहे हैं। உள்ள முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் मुसलमान அவர்களின் கையில் அதிகாரம் இருக்கிறது. खैर उम्मत ஆனால் நம்பிக்கை துரோகத்தில் அவர்கள் முன்னேறி சென்று விட்டார்கள், முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள். முஸ்லிம்களாக ஆகிவிட்டதால் அவர்கள் சிறந்த உம்மத்தாக ஆகிவிடுவார்களா? இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் அவர்கள் சிறந்த உம்மத்தாக ஆகிவிடுவார்களா? இந்த மக்களிடம் ஒன்றிரண்டு தீமைகள் அல்ல, மாறாக எல்லா தீமைகளும் இருக்கின்றது. लेकिन फिर அவ்வாறு இருந்தும் கூட அவர்கள் மூமின்களாக இருக்கின்றார்கள். हकीकी मोमिन உண்மையான மூமின்கள் அவர்களது பார்வையில் காஃபிர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய காலத்தில் உள்ள இப்படிப்பட்ட பெயர்தாங்கி மூமின்களை பற்றி ஹஜ்ரத் மசீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். फरमाया ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த நயவஞ்சகர்கள் இந்த காலத்தில் உள்ள பெயர்தாங்கி ஆலிம்களை விட சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றை பேணி பாதுகாப்பதில் உயர்வான தரத்தை நிலைநாட்டுவதில் மிகவும் சிறந்த நம்பிக்கைக்குரியவராக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். अहमदी ஒரு அஹ்மதியால் தான் இதற்கான சரியான உரிமையை நிறைவேற்ற முடியும். அவ்வாறு உரிமையை ताकि खैर उम्मत में शुमार हो நிறைவேற்றவும் வேண்டும். அதன் மூலம் சிறந்த உம்மத்தை சேர்ந்தவராக அவர் இருக்க வேண்டும். இந்த சீர்குலைந்து போன சமுதாயத்தில் தமது முன்மாதிரியை நிலைநாட்டியவாறு இந்த உரிமையை நிறைவேற்ற வேண்டும். தங்களது சுற்றுச்சூழலில் உள்ளவர்களுக்கு போதனைகள் செய்தவாறு இந்த உரிமையை நிறைவேற்ற வேண்டும். और हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम जिस इमानत को लेकर आए ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமானிதத்தை கொண்டு வந்தார்களோ அது உலகிற்கு ஏகத்துவத்தின் செய்தியை எட்ட வைப்பதாகும். மேலும் हुकूकुल्लाह இறைவன் மற்றும் அவனது அடியார்களின் உரிமையை செலுத்துவதாகும். இந்த பொறுப்புதான் ஒரு அகமதியிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று அகமதிகள் இந்த நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பிற்கு எல்லாரை காட்டிலும் மிகுந்த நம்பிக்கைக்குரியவராக செயல்பட வேண்டும். முதலாவதாக अमीन होना चाहिए தன்னை சீர்திருத்துவதன் மூலம் இந்த அமானிதத்திற்குரிய உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். अपने அல்லாஹ்வுக்குரிய உரிமைகளையும் அல்லாஹ்வின் அடியார்களுக்குரிய உரிமைகளையும் நிறைவேற்றும் போதுதான் इस इमानत के हक இந்த அமானிதத்திற்கான உரிமையை நிறைவேற்ற முடியும். हुकूकुल्लाह और हुकूकुल इबाद நமது குழந்தைகளுக்கு करके தர்பியத் வழங்குவதன் மூலம் तब इस इमानत का இந்த அமானிதத்திற்கான உரிமையை செலுத்த முடியும். அதன் மூலம் இந்த உரிமைகளை நிறைவேற்றுகின்ற ஆன்மா हकूक की अदायगी की रूह अगली नस्लों में मुंतकिल होती चली। அடுத்த தலைமுறையிலும் உருவாக வேண்டும். फिर हज़रत सल्लल्लाहु பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகரின் ஒரு அடையாளமாக அவர் பொய் கூறுவார் என்று கூறியுள்ளார்கள். उसमें झूठ அவர் எதை பேசினாலும் அதில் பொய் கலந்திருக்கும். பொய் கூறுவோர்களுக்கு இது எத்தகைய அபாயகரமான எச்சரிக்கையாக இருக்கின்றது. अगर देखें பொய்யிலும் तो ये कौल व फ़ेल का तज़ाद है। சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் உள்ள முரண்பாடு இருக்கின்றது. இந்த முரண்பாடு தான் நயவஞ்சகமாகும். ஒருபுறம் அல்லாஹ்வின் மீது ஈமான் இருப்பதாக வாதம் செய்கின்றனர், மறுபுறம் அவர்களே பொய்யும் கூறுகின்றனர். இவ்வாறு பொய்யை அவர்கள் அல்லாஹ்விற்கு எதிரில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். இதனாலேயே அல்லாஹு தாலா பொய்யையும் சிறை வணக்கத்தையும் இணைத்து ஓரிடத்தில் குறிப்பிட்டுள்ளான். அதாவது பொய்யையும் இறைவனுக்கு இணை வைப்பதையும் சேர்த்து கூறியுள்ளான். இந்த இரண்டு விஷயங்களும் ஒருவரிடம் ஒன்று சேர்ந்து விட்டால் அல்லது பொய் மட்டும் கூறுவோராக அவர் இருந்தாலும் அவர் முஷ்ரிக் ஆவார். அல்லாஹ்வின் மீது ஈமான் இருக்கிறது என்ற வாதத்துடன் அவர் பொய் கூறுவோராக இருந்தால் இது அவரது தவறான கூற்றாகும். और अगर अल्लाह ताला पर ईमान के எனவே दावे के साथ அவரது நயவஞ்சகம் தெளிவாகிவிட்டது. तो बड़ा वाज़ेह है, हर एक जानता है இவ்வாறு ये गलत बयानी है। பொய் கூறுவதன் மூலம் மனிதன் यानी அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வதற்கு பகரமாக इस तरह ஷிர்கிற்கு மிக அருகில் சென்று விடுகின்றான்.
शिर्क के ज़्यादा करीब हो रहा होता है। நாவால் நான் மூமின் என்று அவன் கூறினாலும் मुंह से बेशक ये दावा है, அவனது செயல் இதை மறுக்கின்றது. लेकिन अमल முஸ்லிம்களில் பெரும்பாலார் உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை மறந்துவிட்டார்கள் என்பது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. मुसलमानों की अक्सर இன்று அகமதிகள் இதற்கு எதிராக ஜிஹாத் செய்யாவிட்டால், மேலும் தன்னையும் தனது சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களையும் இதிலிருந்து காப்பாற்றவிட்டால், அதன் மூலமாக இஸ்லாத்திற்கும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு கரையை அவர்கள் தங்கள் உள்ளத்தில் படிய வைத்து விட்டார்கள் என்றே அதற்கு பொருள். दिल में लगाने वाले बन जाएंगे, जिसका ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் से कोई ताल्लुक नहीं। சீர்திருத்தம் செய்யவே வந்தார்கள், हज़रत मसीह मौद अलैहिस्सलाम ஷரியத்தை நிலைநாட்டவே வந்தார்கள், அல்லாஹ்வின் நிறத்தை के लिए आए थे। நமக்கு வழங்கவே வந்தார்கள். अल्लाह ताला का தமது எஜமானரான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக मोहम्मद मुस्तफ़ा பின்பற்றியவர்களாக வந்தார்கள். की कामिल पैरवी करते हुए आपकी इत्तिबा में आए। அவர்களை ஏற்றுக்கொண்டதாக வாதம் செய்கின்ற நம்மிடமும் हम பொய் நிலைத்திருக்கும் என்றால், करते हैं, பிறகு எவ்வாறு நம்மால் ஷரியத்தை நிலைநாட்ட முடியும்? நாம் செய்கின்ற இந்த வாதங்களை எல்லாம் எவ்வாறு நம்மால் ये जितने हम நிறைவேற்ற முடியும்? ये किस तरह पूरे होंगे? बस हमें अपने जायजे लेने की बहुत ज़्यादा நம்மில் ஒவ்வொருவரும் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். हर एक को अपने पे नजर மற்றவர்களை பார்ப்பதற்கு பகரமாக ஒவ்வொருவரும் தங்கள் மீது தமது பார்வையை செலுத்த வேண்டும். எந்த அளவு நமது சீர்திருத்தம் ஏற்பட்டுள்ளது என்று பார்க்க வேண்டும். நயவஞ்சகரின் மூன்றாவது அடையாளமாக அவர் வாக்குறுதியை மீறி செயல்படுவார், मुआहदे करें, உடன்படிக்கை செய்தால் அதில் ஏமாற்றி விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உடன்படிக்கை நிறைவேற்றாமல் அதை முறித்து விடுவார் என்று கூறியுள்ளார்கள். இன்று உலகத்தின் நிலைமை இவ்வாறு தான் இருக்கின்றது. வியாபாரத்தில் வாக்குறுதி மீறப்படுகிறது, அன்றாடம் நடைபெறுகின்ற விஷயங்களில் और आजकल यही வாக்குறுதிகள் மீறப்படுகின்றது. कारोबारों में बदहदी है। சமுதாய அளவில் रोजमर्रा के मामला எந்த அளவு வாக்குறுதிகள் மீறப்படுகின்றனவென்றால் कौमी सतह पर அதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. तस्वुर भी नहीं किया जा सकता। एक तजारत का ஒரு வியாபாரத்திற்கான உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு அதில் எந்த அளவு நம்பிக்கை துரோகம், तस्वुर से बाहर है। வாக்குறுதிகளை மீறுவது இருக்கின்றதென்றால் அதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஒருவரிடம் கூறினார், பாகிஸ்தானில் உள்ள ஒரு வியாபாரி, நாங்கள் பாகிஸ்தானிலிருந்து के दरमियान में உலகிற்கு हमने एक ऐसा तरीका रखा பாசுமதி அரிசியில் है, எங்களது வழிமுறைக்கு ஏற்ப इर्दी चावल नहीं होता, வேறு அரிசியை கலந்து விடுவோம், मोटे चावल எவருக்கும் தெரியாத வகையில் அதை கலந்து விடுவோம் என்று அவர் கூறியுள்ளார். किसी को पता न चले। இது தெரிய வந்து விட்டால் அதனால் அவரது வியாபாரத்தில் தீய தாக்கம் ஏற்படும், लग जाता है। அத்துடன் நாட்டிற்கும் அவப்பெயர் ஏற்படும். सबसे बढ़कर ये ஆனால் இதை பற்றி அவருக்கு சிறிதும் கவலை இல்லை. फिर इसी तरह और இவ்வாறு இன்னும் பல வேலைகள் செய்யப்படுகின்றது. यानी ये सिर्फ இது வாக்குறுதியை மீறுவதும் மட்டுமல்ல, மாறாக இது நம்பிக்கை துரோகமும் ஆகும், பொய்யும் ஆகும். 4 पैसे कमाने के लिए கொஞ்சம் பணம் சம்பாதிப்பதற்காக இவர்கள் தங்களது வாக்குறுதியை மீறுகின்றார்கள். सल्लल्लाहु अलैहि वसल्लम की எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர்கள் தங்களை தொடர்புபடுத்தி கூறுகின்றார்களோ क्या तो அவர்கள் இவர்களிடம் எத்தகைய எதிர்பார்ப்பை வைத்துள்ளார்கள். में तो सवाल ही नहीं। வியாபாரத்தில் இத்தகைய எந்த செயலையும் அவர்களிடம் நம்மால் பார்க்க முடியவில்லை. जंगी मुआहदा போர் உடன்படிக்கைகளையும் और आम मुआहदा பொதுவான உடன்படிக்கைகளையும் அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றி காட்டினார்கள் என்றால், உலகிலுள்ள எந்த உடன்படிக்கைகளிலும் அதற்கான உதாரணத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. अभी जब உதாரணமாக ஹுதைபியா உடன்படிக்கை எழுதப்பட்டு கொண்டிருந்த से சமயத்தில் आने वाले இரு தரப்பிற்கும் இடையிலுள்ள உடன்படிக்கை நாவால் மட்டும் தீர்மானிக்கப்பட்ட சமயத்தில் भिजवा दिया। அதன் அடிப்படையில் காஃபிர்களின் கோரிக்கைக்கு இணங்க மக்காவிலிருந்து தன்னிடம் வந்த ஒரு சஹாபியை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் वापस नहीं जाएगा, लेकिन आप திரும்ப மக்காவிற்கு செல்லும்படி கூறிவிட்டார்கள், आपने हमारे திரும்ப அனுப்பி வைத்தார்கள். जबकि ये इल्म भी था आप இப்போது நிபந்தனைகள் इसके वापस जाने से எழுதப்படவில்லையே, அதனால் அவர் திரும்ப செல்ல முடியாது என்று அவர்களிடம் அன்னார் கூறவில்லை. ஏனென்றால் நாவளவில் உடன்படிக்கைக்கான நிபந்தனைகள் தீர்மானிக்கப்பட்டிருந்தது, அவை எழுதப்பட்டு கொண்டிருந்தது. वसल्लम के
நல்லது, நீங்கள் திரும்ப சென்று விடுங்கள் என்று அந்த சஹாபியிடம் அன்னார் கூறவில்லை. அந்த நபி தோழர் திரும்ப சென்று விட்டால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதுதான் அவர்களின் உயர்வான தரமாகும். எனவே இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடிமையாக இருப்போரின் அடிமைகளும் கூட இந்த தரத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பஜாரில் நடந்து சென்று கொண்டிருந்த சமயத்தில் ஒரு கோதுமை குவியலில் தனது கையை நுழைத்து அந்த கோதுமை குவியலுக்கு இடையில் ஈரமான கோதுமை இருப்பதை பார்த்தார்கள். உடனே அந்த வியாபாரியிடம், நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள் என்று கூறினார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இது அழகல்ல என்றும் கூறினார்கள். எனவே நாம் இது போன்ற உயர்வான தரத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் நமக்கு அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருப்பதோடு நாம் உண்மையான நம்பிக்கையாளராக ஆக முடியும். பிறகு நயவஞ்சகரின் இன்னொரு அடையாளமாக அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது தீய வார்த்தைகளை பேசுவார்கள், ஏசி பேச ஆரம்பித்து விடுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த குறிப்பான செயலை நாம் நமது எதிரிகளிடம் பார்க்கின்றோம். அது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை ஜமாத்திற்கு எதிராக செயல்படுகின்ற ஒவ்வொரு டிவி சேனலும் வெப்சைட்டும் வெளிப்படுத்தி காட்டுகின்றன. இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து தவிர்த்து கொள்வது ஒரு அகமதியின் கடமையாகும். எதிரிகளின் தரப்பிலிருந்தும் வெளிப்படுகின்ற இந்த அடையாளம் அவர்களின் பங்கில் இருக்கும். ஒரு அகமதி இதிலிருந்தும் எப்போதும் தவிர்த்து கொள்ள வேண்டும். கடுமையான வார்த்தைகளுக்கு பதில் கூறும்போது அதனால் தீய வார்த்தைகளை பயன்படுத்துவது, ஏசி பேசுவது போன்ற நிலைமை ஒருபோதும் உருவாகிவிடக் கூடாது. நமது எஜமானரும் தலைவருமான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய அந்த முன்மாதிரி நம் கண்முன்னால் இருக்க வேண்டும். பிறகு அவர்களின் உண்மையான அடிமையாக இருந்த காலத்தின் மசீஹ் நமக்கு காட்டி தந்துள்ள முன்மாதிரியும் நம் கண்முன்னால் இருக்க வேண்டும். மக்கள் அவர்களது முகத்திற்கு எதிரில் நின்று கொண்டு அவர்களை பற்றி தீய சொற்களை கூறினார்கள். ஆனால் அதற்கு ஒருபோதும் அவர்கள் கடுமையாக பதில் கூறவில்லை. மாறாக அவற்றை கண்டும் காணாது போல் நடந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உலகங்களுக்கும் அருட்கொடையாக திகழ்ந்தார்கள். அவரிடமிருந்து மென்மை மட்டும் வெளிப்படவில்லை. அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டவர்களிடமும் அவர்கள் கருணையுடன் நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அகமதியையும் ஈமானையும் சமுதாயத்தின் அமைதியையும் சீர்குலைக்கின்ற இந்த நோய்களிலிருந்து பாதுகாப்பானாக. நாம் எப்போதும் உண்மையான முறையில் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் என்ற வசனத்திற்கு ஏற்ப செயல்படுபவர்களாக இருப்போமாக. இன்று முஸ்லிம்களில் பெரும்பாலாருக்கு இந்த நோய்களின் காரணமாக அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது. இந்த பொய், நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றில் நம்பிக்கை துரோகம் செய்வது, உடன்படிக்கைகளை மதிக்காமல் நடந்து கொள்வது ஆகிய இவைதான் நாட்டின் அமைதியை அளித்துவிட்டது. பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நிலவி வரும் போரின் சூழலுக்கான காரணமும் இந்த நயவஞ்சகமே ஆகும். இதனை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதன் காரணமாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வீணான விஷயங்களை கூறுவதற்கும் முஸ்லிம்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்குமான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இஸ்ராயில் உள்ள ஒரு பத்திரிகையில் ஒரு யூதர் ஒரு காலம் எழுதியுள்ளார். அதில் இஸ்லாத்தின் போதனைகள் அமைதியை விரும்பக்கூடியது அல்ல. இந்த முஸ்லிம்களின் செயல்களிலிருந்து இது தெளிவாகிவிட்டது. அதாவது இஸ்லாத்தின் போதனைகள் அமைதிக்கு எதிரானதாகும். அமைதியின் போதனைகள் இருக்கின்றதென்றால் ஒன்று அது யூதர்களிடம் இருக்கின்றது அல்லது கிறிஸ்துவரிடம் இருக்கின்றது. முஸ்லிம்களிடம் அமைதியின் விஷயங்கள் தென்படுகிறதென்றால் அது மிக சிறுபான்மையினரிடத்தில்தான் தென்படுகிறது என்று அவர் எழுதியுள்ளார். இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. எந்த மதத்தை சார்ந்தவர்களின் போதனைகளில் கடினம் காட்டுவது எழுதப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் முஸ்லிம்களின் செயலின் காரணமாக இஸ்லாத்திற்கு எதிராக ஆட்சேபனைகளை செய்கின்றார்கள். ஒரு எல்லைக்குட்பட்ட சிறுபான்மையாக இருக்கும் அகமதிகளால் தான் இவர்கள் ஒரு எல்லைக்குட்பட்ட சிறுபான்மையாக இருக்கும் அகமதிகளைத்தான் இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் என்பதாலோ
அல்லது முஸ்லிம்களில் ஒரு பிரிவினரை இவர்கள் சுட்டிக்காட்டி பேசுகின்றார்கள் என்பதாலோ நாம் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாது. சிறுபான்மையாக இருப்பவர்களுக்கு எந்த அவப்பெயரும் இல்லை. ஏனென்றால் அவர்களிடம் அமைதி தென்படுகிறது என்று அவர்கள் கூறுவதை கேட்டுவிட்டு நாம் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாது. முஸ்லிம்களில் பெரும்பாலார் தொடர்பாக இவர்கள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கேற்ப அன்பு, நேசம், அமைதி ஆகியவற்றின் போதனைகளை வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதில்தான் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இது இஸ்லாத்தின் போதனை என்ற பெயரில் இவர்கள் கூறுகின்ற கொடூரமான குற்றச்சாட்டாகும். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை இவர்கள் இஸ்லாத்தின் மீது சுமத்திக் கொண்டே செல்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு இது பற்றிய எந்த கவலையும் இல்லை. நமக்கு இது மிகவும் துன்பம் தரக்கூடிய விஷயமாகும். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை அமைதி, அன்பு, நேசம் ஆகியவற்றின் போதனையாகும். இவ்வாறு உலகம் கூறும்போதுதான் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இந்த போதனைகள் மட்டும்தான் எத்தகைய அழகிய போதனைகளாக இருக்கிறது என்றால் அது இல்லாமல் உலகில் அமைதியை நாம் ஏற்படுத்த முடியாது. முஸ்லிம் உம்மத்திற்கு அல்லாஹ் அறிவை வழங்குவதாக துவா செய்வதும் நம் மீது கடமையாகும். அவர்கள் உண்மையான முறையில் இந்த அமைதியின் போதனைகளுக்கேற்ப செயல்படுவதற்கு நாம் துவா செய்ய வேண்டும். அதன் மூலம் நாமும் உண்மையான முறையில் நமது கடமைகளை நிறைவேற்றியவர்களாக ஆகிவிடுவோம். கடந்த குத்பாவில் நான் ஒரு மேற்கோளை உங்கள் முன் வைத்தேன். அது பற்றி நான் விளக்க விரும்புகின்றேன். அபூ லஹப் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இழிவான பரிமாற்றத்துடன் நடந்து கொண்டதால் ஓநாய் அவனை கடித்து துண்டு துண்டாக்கி விட்டது என்று நான் கூறியிருந்தேன். அதிலுள்ள தவறை இன்று நான் சரி செய்ய விரும்புகின்றேன். பொதுவாக திருக்குரான், நபிமொழி, மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றுகள் ஆகியவை தொடர்பான மேற்கோள்களை நானே செக் செய்து சரிபார்த்து கொள்வேன். அல்லது எவரிடமாவது சரிபார்ப்பதற்கு கொடுப்பேன். ஆனால் இந்த விஷயத்தை நமது லிட்ரேச்சர்களில், நமது ஆலிம்களில் ஒருவர் எழுதியுள்ளார். இது தொடர்பாக ஒரு கட்டுரையை அவர்கள் எழுதியிருந்தார்கள். அது சரியான மேற்கோளாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். இந்த தவறு இன்றும் கூட சிறந்த ஒன்றதாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இந்த சம்பவம் அபூ லஹபுடன் நடந்த ஒன்றல்ல, மாறாக அவனது மகனான உதைபாவுடன் நடந்ததாகும். அதன் விளக்கம் ரூஹுல் மஆனியில் இவ்வாறு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. பதர் போர் நடந்து 7 நாட்கள் கழிந்த பிறகு அபூ லஹபின் அழிவு ஏற்பட்டது. அவர் பிளேக் போன்ற ஒரு நோயால் அழிவிற்கு ஆளானார். 3 நாட்கள் இவ்வாறான மோசமான நிலையில் அவனது உடலிலிருந்தும் துர்நாற்றம் வர ஆரம்பித்தது. அவனது குடும்பத்தினர் இப்படிப்பட்ட இழிவான நிலைமைக்கு அஞ்சியவர்களாக ஒரு குழியை தோண்டி அதில் அவனை ஒரு விறகின் மூலம் தள்ளிவிட்டு அக்குழியில் விழச் செய்து கற்களை அந்த குழியில் எறிந்து அதனை நிரப்பிவிட்டார்கள். இவ்வாறு அவன் இழிவாக நடந்து கொண்டதற்காக அல்லாஹ் அவனை பழிவாங்கினான். திப்ரியில் இன்னொரு அறிவிப்பு இவ்வாறு வருகிறது: அபூ லஹபிற்கு பெரிய கட்டி ஒன்று ஏற்பட்டு அதனால் அவன் இறந்து விட்டான். அவனது 2 அல்லது 3 மகன்கள் 3 இரவுகள் வரை அவனை அடக்கம் செய்யாமல் இருந்தார்கள். வெப்பத்தால் பிணம் அழுகி போய் அதிலிருந்தும் துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. பிறகு அதே நிலையில் அவன் அடக்கம் செய்யப்பட்டான். எவ்வாறு இருப்பினும் அவனது முடிவும் தீயதாகவே இருந்தது. அத்துடன் அவனது மகன் உதைபாவின் முடிவும் தீயதாகவே இருந்தது. இந்த எனது தவறின் காரணமாக ஒரு அறிவிப்புக்கு பகரமாக இது தொடர்பான 2 அறிவிப்புகள் எனக்கு கிடைத்தன. உதைபாவின் திருமணம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளான உம்மே குல்சூமுடன் நடந்தது. ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது: அவன் ஷாம் நாட்டிற்கு செல்வதற்கு முன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் தரும் நோக்கத்துடன் அவரிடம் சென்றான். நான் நஜம் சூராவை மறுக்கின்றேன் என்று கூறினான். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் துன்பம் தரும் வகையில் அவர்களுக்கு முன்னாலேயே துப்பிவிட்டு அவர்களது மகளுக்கு தலாக் கொடுத்தான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு எதிராக தீய துவா செய்தார்கள். பிறகு இதே பயணத்தில் ஓநாய் அவனை கடித்து குதறியதன் காரணமாக அவன் அழிந்து விட்டான். எவ்வாறு இருப்பினும் இந்த அறிவிப்பு மற்ற இடங்களிலும் கிடைக்கின்றது.
மூன்றாவது விஷயம், இப்போது मुकरम रशीद अहमद भट्ट தொழுகைக்கு பிறகு मुकरम मियां मोहम्मद நான் ஒரு ஜனாதா தொழுகையை தொழ வைப்பேன். और का है இது மியான் முகமது சாஹிப் மர்ஹூம் அவர்களின் மகன் ரஷீத் அகமது சாஹிப் பட் அவர்களுடைய ஜனாதாவாகும். में இவர் லாகூரை சார்ந்தவர். कल वफात 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தமது 71ஆம் வயதில் இதய நோய் காரணமாக இவர் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் 2010ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி தாரு ஜிக்ரில் இருந்தார்கள். இவரது கால்களில் குண்டு பாய்ந்தது. அதனால் அவர்கள் காயமுற்றார்கள். டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு ஒரு நாள் வரை இருந்தார். அதிகமாக இரத்தம் வெளியேறியதால் அவர் மிகவும் பலகீனமானவராக ஆகிவிட்டார். அதனால் அவரது இதயத்திற்கு பெரும் தாக்கம் ஏற்பட்டது. திருமண உறவுகளுக்கான செயலாளராகவும் இஸ்லாமிய செயலாளராகவும் அன்சாருல்லாவின் ஜயீமாகவும் அவர் பணியாற்றி ஜமாத்திற்கு அவர் தொண்டாற்றியுள்ளார். தஹஜ்ஜுத் தொழுபவராகவும் கஷ்பு காட்சிகளை காண்பவர்களாகவும் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல் பொது தொண்டு ஆகியவற்றில் முழுமையான ஆர்வத்துடன் செயல்படுபவராகவும் அவர் இருந்தார். அர்ப்பணிக்கின்ற மனப்பாங்கு கொண்ட அகமதியாக இருந்தார். ஹோமியோபதியிலும் அவருக்கு ஆர்வம் இருந்தது. தனது வீட்டில் மெடிக்கல் கேம்ப் நடத்தி மக்களுக்கு சேவையாற்றி வந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் அவரிடமிருந்து பலன் பெற்றார்கள். கிலாஃபத்துடன் அவருக்கு ஆழ்ந்த பற்றிருந்தது. தனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் அவர் காலத்தின் கலிஃபாவுடன் தொடர்படுத்தி கலிஃபாவின் துஆவின் மூலமாகவே அது நடந்தது என்று கூறி வந்தார். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தான் கண்ட ஒரு கஷ்பு காட்சி பற்றி அவர் கூறியிருந்தார். அவர் கூறினார், நான் ஒரு பறக்கும் தட்டை பார்த்தேன். அது வானத்தில் இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருந்தது. அதில் என்ன இருக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்பினேன். அப்போது அந்த பறக்கும் தட்டு எனக்கு முன்னால் கோணலாக ஆகிவிட்டது. அதில் நட்சத்திரங்கள் மின்னுவதை நான் கண்டேன். அது வெகு நேரம் எனக்கு முன்னால் இருந்தது. பிறகு அந்த பறக்கும் தட்டு வானத்தின் பக்கம் சென்று விட்டது. அப்போது எனது உள்ளத்தில் லாகூரில் மே மாதம் 28ஆம் தேதி ஷஹீதாகி நிரந்தர வாழ்வு பெற்ற ஷஹீதுகள் தான் இவர்கள் என்ற விஷயம் போடப்பட்டது. பிறகு கொத்பாவில் இது பற்றி நான் கூறிய போது எனக்கு மேலும் ஆறுதலாக அது அமைந்தது என்று அவர் கூறுகின்றார். அல்லாஹ் இவருடைய தகுதிகளை உயர்த்துவானாக. இவரை சார்ந்திருப்பவர்களுக்கு பொறுமையும் தைரியத்தையும் வழங்குவானாக. ஆமீன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.